தமிழ்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக ப்ரெஸ்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ராஜாங்க சொல்கிறாங்க, எங்கள் பாரு தமிழ், நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் நீ அங்கே போய் சொல்லணும் அப்படிங்கவும் தமிழும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ப்ரெஸ்காரங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கறதுக்காக தமிழ் வரவும் அப்போ எல்லாருமே தமிழுக்காக வந்து வாழ்த்துக்கள் சொல்லும் போது, அடுத்தது என்ன உங்களுடைய கனவு வந்து டாக்டர் ஆகிறது தானே, அதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் சொல்லியிருந்தாங்க, இல்லை நான் டாக்டருக்கு படிக்கல அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ப்ரெஸ்காரங்களாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுதானே உங்களுடைய லட்சியமே, அப்படி இருக்கும்போது எதுக்காக படிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, என்ன உங்களை யாராவது படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினாங்களா அப்படிங்கவும், ஐயோ அப்படிலாம் கிடையாது, அவங்க என்னை படிக்க தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் இப்போ வந்து கன்சீவாக இருக்கிறேன், அதனால தான் என்னால் படிக்க முடியாது, நான் குழந்தைலாம் பெற்றதுக்கப்புறமா அடுத்த வருஷம் படிக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் இது கெட்டதுமே ப்ரெஸ்காரங்களும் அப்படியா மேடம் அப்படின்றதாங்க. அப்போ ராஜாங்க சொல்கிறாங்க, என் மருமகளை படிக்க வைக்கிறது தான் என்னுடைய ஆசையும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, அவள் இப்போ கர்ப்பமாக இருக்கிறா, இந்த நிலைமையில அவளை நான் படிக்க வைக்கிறதுக்கு அனுப்ப முடியாதுல, அவள் குழந்தைலாம் பெற்றதுக்கு அப்புறமா அவளை படிக்க வைக்கலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கமும் போய் சொல்கிறாங்க. இதை கிட்ட ப்ரெஸ்காரங்க எல்லாருமே போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தமிழ் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ சேது சொல்கிறாங்க, தமிழ் என்ன மன்னிச்சிரு, என்னாலே ஒன்றுமே பண்ண முடியல இந்த சூழ்நிலையில் அப்படின்றதாங்க. அடுத்து வந்து தமிழ்கிட்ட வந்து மலர் சொல்கிறாங்க, தமிழ் வேற என்ன பண்ணுறதுக்கு, ஆனால் உன்னுடைய ஆசை கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் நிறைவேறும், நீ ஆசைப்பட்டபடியே நீ படிப்பு அப்படின்னு சொல்லும் போது அப்போ தாமரையும் சாவித்திரியும் வராங்க. உடனே பார்த்தோம்னா தாமரை வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. தமிழ்கிட்ட கொண்டு அது கொடுக்கவும் உடனே அது பிரித்து பாரு அப்படின்னு தாமரை சொல்லவும் உடனே அது பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா டாக்டருக்குள்ள எல்லா பொருளுமே வந்து அதாவது விளையாட்டு பொருளாக அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து தமிழ் உடனே சோகமாயிருந்தாங்க. அப்போ வந்து தாமரை சொல்கிறாங்க, உன்னோட லட்சியமே டாக்டர் ஆகுறது தானே, இதில் டாக்டர் ஆகக்கூடிய எல்லா பொருளுமே இருக்குது, இந்த மலர் அப்புறமா உள்ளே இருக்க ஒரு கிளவி எல்லோரும் இருக்க பற்றியா அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி உன் சந்தோஷத்தை நீ அடைஞ்சுக்கும் அப்படிங்கவும் தமிழ் வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எல்லாம் டாக்டர் ஆகிட்டேன்னா அப்புறம் என்னத்தை சொல்கிறதுக்கு, உன் ஆசை என்றைக்குமே வந்து நிராசையாக தான் இருக்கும், என்றைக்குமே அது நிறைவேற்றவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை டாக்டர் ஆகியிருப்பாங்களா என்ன, கண்டிப்பாக நீ ஆகவே முடியாது, நீ வந்து காலம் ஃபுல்லாக அந்த வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு தமிழ் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ மலர் சொல்கிறாங்க, நீ ஏன் வேதனைப்பட்டுட்டு இருக்கிற, ஆனால் வெந்த பொண்ணுல வேலை பச்சணும்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலர் வந்து அவங்களை திட்டிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழுக்கு வந்து அவங்க அம்மா வசந்தி ஃபோன் பண்ணுறாங்க, எங்க பாரு தமிழ், நீ வந்து ப்ரெஸ்காரங்களுக்கு பேட்டி கொடுத்ததெல்லாம் நான் டிவியில் பார்த்தேன், உண்மையே சொல்ல போனாக்கி உன் படிப்பு ஆசையெல்லாம் வந்து நீ மூட்டை கட்டி வச்சிரு, இதுக்கு பிறகு அந்த குடும்பத்தாரோன்னு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷமாக உன் புருஷன் கூட நீ வாழணும், அதுதான் என்னுடைய ஆசையை தவிர நீ படிக்கணும்னு ஆசையை மட்டும் நீ பற்றாத, அப்படி மட்டும் நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அழுதுகிட்டு இருக்காங்க.